ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎம்மில் வந்து ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து ஃபேர் ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் கேட்டேன் என்ன இயர் அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து 3-4 மந்த்ஸுனாங்க. ஸோ 3-4 மந்த்ஸ் தானே சிஸ்டர் ஆகுது. மேபி அது ஜீனா கூட இருக்கலாம். நீங்கள் போக குழந்தை வந்து கொஞ்சம் கலர் பிரைட் ஆகும், நீங்கள் ஏன் வரி பண்ணுறீங்க அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வரி பண்ணல சிஸ்டர், பட் ஆனால் வந்து குழந்தைய பார்க்க வரவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா வந்து ஃபேராக இருக்குது, இந்த பாப்பா ஏன் டார்க்காக இருக்குது அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப வந்து சொல்கிறாங்க. எனக்கு அது வந்து இன்டெரக்டாக டீப் டவுனாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பாப்பாவே நான் நார்மலாக தான் பார்க்குறேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ ஒரு குழந்தைய பார்த்து ஒரு குழந்தைய பார்க்காம விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, நானுமே இதே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, எத்தனை குழந்தைனாலுமே அவங்க எல்லா பேரண்ட்டுமே அவங்க குழந்தைங்களை வந்து எத்தனை குழந்தையா இருந்தாலும் அதை நல்லா தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஒரு குழந்தைய பார்த்து ஒரு குழந்தைய பார்க்காம எந்த பேரண்ட்டுமே வந்து விடுறது கிடையாது. மேபி அவங்களோட எஃபர்ட் வந்து மேபி டைம் அவங்களுக்கு கிடைக்காம வந்து இருக்கலாம். அந்த சிஸ்டர் வந்து கேரட் ஆயில் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே பண்ணி அந்த பாப்பாவுக்கு போடுறான்னாங்க. நான் சொன்னேன், இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் வரி பண்ணுறீங்க, கில்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இல்லை அவங்க சொல்கிறது வந்து எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்ட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் குழந்தைய பார்க்க வரீங்க அப்படின்னா, குழந்தை ஹெல்த்தியாக இருக்குது, குழந்தை வந்து நல்லா இருக்கா, அந்த மாதிரி சொல்லிட்டு போங்களேன். ஏன் வந்து அவங்க ஆல்ரெடி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்துட்டு குழந்தை வந்து ஒல்லியாக இருக்குது, குழந்தை வந்து கருப்பாக இருக்குது, நீ இதை பார்க்கல, நீ அதை பார்க்கல, நீ இப்படி பண்ணல, நீ அப்படி பண்ணல, நீ ஏன் வந்து கொஸ்டின் பண்ணுறீங்க? உங்களால் முடிஞ்சால் வந்து அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், இந்த குழந்தைக்கு நான் இந்த மாதிரி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நீ வந்து ரெஸ்டடு, இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போங்க. அப்படி இல்லையா, சைலண்ட்டாக போங்க. குழந்தைய பெற்றுக்க தெரிஞ்சவங்களுக்கு அதை எப்படி வளர்க்கணுன்றது தெரியாதா? ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து நல்லா பெஸ்ட்டாக தான் எல்லா மதருமே பண்ணுறாங்க. ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கா, அவங்களோட பெஸ்ட் என்னவோ அந்த குழந்தைய கொடுத்துட்டு தான் போவாங்க. சரிங்களா? நீங்கள் போகிற போக்கில் சொல்கிறது வந்து அவங்களுக்கு அவ்வளோ அஃபெக்டாக இருக்குது. நான் யாரோ ஸ்ட்ரேஞ்சர் தான் அவங்களுக்கு. ஓகேங்களா? என்கிட்ட அவங்க ½ அன் ஹவர் வந்து அவங்களோட கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது அஃபெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி யாரையுமே பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என் குழந்தைக்கு வந்துட்டு பக்கத்து வீட்டு இருப்பாங்கள்ல சுற்றி, அவங்க எல்லாருமே வந்துட்டு குழந்தைய பார்க்க வந்தாங்கன்னா, மூக்கு சப்பையாக இருக்குது, மூக்கை எடுத்து விடு, காதை எடுத்து விடு, காது ஏன் இப்படி இருக்குது, கை ஏன் இப்படி இருக்குது, குழந்தை அழகாக இருக்கா, க்யூட்டாக இருக்கா, டால் மாதிரி இருக்கா, எனக்கு அதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்னன்ற மாதிரி தான் எனக்கு. ஸோ முடிஞ்சால் உங்களால் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, சைலண்ட்டாக இருந்துருங்களேன். அவங்கள ஏன் இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணுறீங்க? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருந்தாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோனா ஷேர் பண்ணுங்கள்.